ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டோம், ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இதுலேருந்து நான் யூடியூப்பில் வீடியோ போட உண்டு நினைச்சிருக்கிறேன். ஸோ ரெண்டுலேருந்து இந்த வீடியோக்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மக்களே, இமிக்ரேஷன்லாம் முடிச்சு போட்டு உள்ளே வந்தாச்சு. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் கேட்டுக்கு போகிறதுக்கு. இன்னொரு ஹாஃப் அன் ஹவரில் கேட்டுக்கு போயிடுவோம். ஓகே, ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இத்தனைக்கு நான் எந்த நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லலைங்க. இது போகிறது வியட்நாம். 9 days டூர். வியட்நாமில் நாங்கள் ஹனோய், சபா, ஹலோன் பே, நின்பின், மற்றது டனாங், மற்றது ஹொயான், இந்த இடங்களுக்கு போயிருக்கிறோம். 9 நாளும் நான் எடுக்கிற வீடியோவை உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுக்கு ஆவலோடு இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த முறை என்னோட டிஜிட்டலாக நீங்களும் பயணம் பண்ணி வியட்நாமை பார்க்கலாம். இது ஒரு பட்ஜெட் டூர் ஒன்று தான். இந்த கொடுமை நாங்கள் அனுபவிக்குமாறு ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நான் புதுசு யூடியூப்புக்குன்றபடியால் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டினியூ அணைஞ்சிருங்க. ஒவ்வொரு வீடியோவாக அடுத்தடுத்து போடுவேன். மக்களே, அதை பார்த்தீங்களா, கடைசி டைமில் ஹோட்டல் புக்கிங் பண்ணுறோம். ஃப்ளைட்டும் வந்துட்டு, ஆனால் நாங்கள் இப்போ தான் ஹோட்டல் புக்கிங் பண்ணுறோம் மக்களே. ஓகே சொல்லுங்கள். ஓகே ஆராம் சரி. ஓகே மக்களே, ஃப்ளைட்டுக்குள்ளே வேற போகிறோம். ஹலோ, மக்களே, ஒரு மாதிரியாக வந்து சீட்டில் இருந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பெல்ட்டை போட்டுட்டு தயாராகும். டேக் ஆஃப் ஆக போகுது.
நமஸ்தே. ஒரு வழியா நியூ டெல்லியிலேருந்து நாங்கள் ஹனோய்க்கு போகிறதுக்கான ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஒரு கொஞ்ச நேரமாவது குட்டி தூக்கமாவது போட்டால் தான் ஹனோயில் போயிட்டு உடனே இறங்கி இடங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே மக்களே, ஸோ ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். நான் உங்களுக்கு ஹனோயில் போய் மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட். Guide you to the emergency fund to do the railway. மக்களே வந்து இறங்கியாச்சு. வியட்நாமில் இமிக்ரேஷன் வந்து அவ்வளோ டைம் எடுக்கல, ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஒரு 1 மினிட் கூட ஆகலை. இதுலாம் கணக்க சேனலில் பார்த்துருந்தேன், கணக்காக பேர் சொல்லியிருந்தாங்க டைம் எடுக்கும்னு சொல்லி. ஆனால் இது டைமே எடுக்கலை. மிக வேகமாக அரைவல் கார்டு ஆன்லைன்லேயே அனுப்பி வச்சுருந்தோம். ஸோ அது எடுத்துகிட்டு ஆன்லைனில் எடுபட்டிருந்தபடியால் நிறுவப்பட்டது சக்ஸஸ் ஆனபடியால் பாஸ்போர்ட்டை மட்டும் கொடுத்தோம். மேற்கொண்டு வேறு எதுவுமே கீழே எடுத்து டக்குங்களை இது பண்ணிட்டாங்க. ஓகே, நாங்கள் லக்கேஜ் போட அப்படியால் பேக்கோட மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ லக்கேஜ் போட அப்படியால் அப்படியே நாங்கள் எக்ஸினால் வெளியாகிறோம். மேற்கொண்டு தொடர்பில் இருங்க. மிச்ச வீடியோக்கள் போடுவோம் பாருங்கள், கண்டினியூவாக போடுவோம் பாருங்கள். வெளியே போகிறதுக்கு இப்படி போத்தானே வேணும் இல்லையா? இதால் தான் வெளியே போகிறது. வெளியே இப்படி டெக்ஸிக்காரங்க நின்று கூப்பிடுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போயிடாதீங்க, ஃபோன் சிம் ஒன்று வாங்கிக்கொண்டு அதுக்கு பிறகு நீங்களாகவே கிராப் போட்டு போகலாம். இதெல்லாம் சிம் கம்பெனி. நாங்கள் இங்கே தான் சிம் வாங்கிக்கொண்டோம். 30 நாளைக்கு டேட்டா வேலை செய்யும். ஒரு நாளைக்கு 7 GB கிட்ட வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா இதுக்கு $9.5. அது ஸ்ரீலங்கா காசுக்கு நாங்கள் வந்து 3000 சொச்ச ரூபா பே பண்ணியிருக்கோம். ஓகே, நஷ்டம் இல்லை. 10 நாளைக்கு 3000 சொச்ச ரூபா நஷ்டம் இல்லை. ஓகே, அடுத்த மூவ் ஒன்று ஆகும். உங்களை கொஞ்சம் காசு மாற்றி கொண்டு மணி எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சம் காசு மாற்றி கொண்டு அப்படியே நம்ம வெளியாகும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நாங்கள் லட்சாதிபதி ஆகிட்டோம். எங்களோட கையில் லட்சக்கணக்கில் இருக்குது. பாருங்க, இதுதான் மக்களே வியட்நாமோட ஏர்போர்ட். நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ கிராப்பில் டெக்ஸி புக் பண்ணியிருக்கோம். டெக்ஸிக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் அடுத்து டெக்ஸி வந்தோடனேக்கு எங்களோட ஹோட்டலுக்கு போய் செக்இன் ஆக போகிறோம். ஓகே, பஸ்ஸும் அதே மாதிரி தான் வரும் சொல்லுங்கள். மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடும் வந்து சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து மாதிரியான ஒரு இயற்கையோட ஒன்றிய ஒரு நாடாக தான் இருக்குது. இயற்கையும் இருக்குது, அதே மாதிரி டெவலப்பான ஏரியாவும் இருக்குது. இயற்கையை அவங்க அழிக்காமல் மெயின்டைன் பண்ணுறது உண்மையிலேயே அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வரம் தான். பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள்.
மக்களே பார்த்தீங்கன்னா இது ஏர்போர்ட்லேருந்து போகிற வழி ஃபுல்லாகவே மரங்களை வளர்த்து ஒரு இயற்கையாகவே வச்சுருக்குறாங்க. இந்த வியட்நாம் மக்களுக்கு உங்கள் பாராட்டுகளையும் நீங்கள் தெரிவித்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்கள் பார்த்திங்கன்னா அனைத்துமே நாங்கள் போய்கொண்டிருக்க கார் உட்பட அந்த அனைத்து கார்களும் லீமா க்ரீன் என்ற பேரில் ஒரு கம்பெனி, அது வியட்நாம் தயாரிப்பு. அந்த தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட கார்கள் தான் இதுகள். நல்ல லுக்காக இருக்குது கார்கள். பாருங்க மக்களே, பாருங்கள், இதுதான் வியட்நாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் இருக்கும் போல